அப்போல்லாம் நீட் தேர்வுனே ஒன்று இல்லைங்க. எவ்வளோ நல்ல டாக்டர்ஸுங்க, எவ்வளோ நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட், நர்ஸுங்க எல்லாருமே நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இல்லாத செழிப்பும் இல்லை, வளமும் இல்லை, கல்வி தகுதியும் இல்லாதவங்களும் இல்லை, அறிவாளிங்களும் இல்லை. இப்படி இருந்தால் ஏழை குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் 450 480ன்னு மார்க் எழுதுகிற குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க? நீட் தேர்வு படிக்கிறதுக்கு கட்டணம் என்ன கம்மியாவா இருக்குதுங்க? ஒரு வாட்டியும் அட்டன் பண்ணுறப்போ லேக்ஸ் கணக்கில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அவ்வளோ கொடுக்க வேண்டிய அந்த நீட்டு தேர்வுக்கு அங்கேயே குழந்தைங்களோட படிப்பும் போயிடுது, கனவும் போயிடுது. இதனால் கடன்பட்டு குடும்பங்களும் போயிடுது. எதுக்கு இந்த நீட் தேர்வு எனக்கு தெரியல. ஜல்லிக்கட்டுக்காக நம்ம எல்லாருமே குரல் கொடுத்தோம். ஏன் ஒரு ஜல்லிக்கட்டை நிறுத்தினா நம்மளுடைய கலாச்சாரமே கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக நம்ம கலாச்சாரத்தை மீட்க எல்லாருமே குரல் கொடுத்தோம். ஆனால் இந்த நீட்டு தேர்வுக்காக எத்தனை பேர் குரல் கொடுக்குறோம்? இந்த நீட்டு தேர்வில் பலியாகிறது நம்ம குழந்தைங்க தான், நம்ம நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குழந்தைங்க தான், நல்ல படிப்பும் இன்டெலிஜென்ட்டும் உள்ள ஒரு குழந்தைங்க தான், கனவுகளோட வெளிவர ஒரு குழந்தைங்க தான். என் குடும்பம் வறுமையில் கஷ்டப்பட்டது, என் தாய் நோயில் இருந்தா, என் தகப்பன் நோயில் இருந்தா, அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு வைராக்கியத்தோடு படிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களோட கனவுகளும் அங்கே சிதைக்கப்படுது. கடைசியில் அந்த குழந்தைங்களோட உயிரையுமே அந்த நீட் குடிக்குது. எதுக்கு இந்த நீட்டு தேர்வு? இந்த அரசாங்கம் எதுக்காக நீட்டு தேர்வை ஒன்று உள்ளே வச்சுருக்குன்னே எனக்கு தெரியலங்க. இதை அரசாங்கம் மேலே தப்பு சொல்கிறத விட நம்ம தான் கேள்வி கேட்கணும், நம்ம தான் குரல் கொடுக்கணும், நம்ம தான் அதை தடுக்கணும். பணத்தை கொடுத்து படிக்கிற அந்த ஒரு டாக்டர்ஸ் கிட்ட நோய்க்கான தீர்வு கிடைக்காதுங்க. அவங்கெல்லாம் ஒரு தப்பான டாக்டராக தான் வருவாங்க. இப்போது ஒரு நார்மல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மெடிக்கல் ஃபீஸு, மெடிக்கலுக்காக நம்ம போகிற செலவே நம்மக்கிட்ட கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நம்ம சம்பாதிக்கிறதுல பாதிக்கு மேலே மெடிசனுக்கே கொடுக்குறோம். ஆமாம் தானே? ஸோ அந்த மாதிரி ஒரு வியாபாரமாக ஆகிப்போச்சு. மெடிசனும் சரி, கல்வி இதுவும் சரி வியாபாரமாக ஆகிப்போச்சுங்க. அதனால தான் நம்மளுடைய கீழ்த்தளத்தில் இருக்க குழந்தைங்க, அதாவது வசதி இல்லாத குழந்தைங்களால நல்ல திறமை இருந்தும் படிப்பு இருந்தும் அவங்களால மேலுக்கு வர முடியல. இந்த 10 உயிர் பலி போச்சே, இது 11 உயிராக பலி போகாமல் இருக்க நம்ம இறைவன்கிட்ட துவா செய்வோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். இதுக்கு நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கணும். நீட்டு தேர்வு இங்கே வேண்டவே வேண்டாங்க. அப்படி நீட்டு தேர்வு வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, மெடிக்கலுக்கு முன்னாடி 5 வருஷம் படிக்க வைக்கிறாங்களே, அப்போ என்ன சொல்லி படிக்க வைக்கிறாங்க? அப்போ நீட்டு தேர்வு எழுதினோடனே டாக்டர்னு சொல்லி அனுப்பிடுவாங்களா? இல்லை இல்லையா? அதுக்கப்புறமும் 5 வருஷமோ 4 வருஷமோ அவங்களுக்கான ப்ராக்டிக்ஸை, ட்ரைனிங்ஸை எல்லாமே கொடுத்து தானே ஒரு டாக்டராக உற்பத்தி ஆக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நீட்டு தேர்வு எதுக்கு? என்னோட கேள்வி அதுதான். நமக்கு வேண்டாம். நமக்கு நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமும் நம்ம குழந்தைங்களோட உயிரும் தான் முக்கியம். அப்படின்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். எத்தனை பேருக்கு உங்கள் குழந்தைங்களோட உயிர் முக்கியமோ, எத்தனை பேர் உங்கள் குழந்தைங்களோட